ஹாய் வியூவர்ஸ், இது ஜெசி ரைட்ஸ். எப்பவுமே சிலர் லைஃப்பில் சொல்லுவாங்க, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, வாய்ப்புகளே இல்லை, எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் அதையெல்லாம் நான் செய்யறதுக்கான வாய்ப்புகளே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அதே சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க, ஆனால் இது எதையுமே சொல்ல மாட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஓரமாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் செய்யுதோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்காவது ஒரு நாளைக்கு திடீர்னு அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, வாழ்க்கை எப்போவுமே நமக்கு வாய்ப்புகளை கொண்டு வந்து கையில் கொடுக்கறதே இல்லை. நாம தான் நம்ம வாய்ப்புகளை தேடிக்கணும். எங்கே சார், இப்போ ஊரில் யாருக்கும் வேலையே கிடையாது சார் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. உடனே எதுக்க இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சிரிப்பான். இந்த ஆளுக்கு வேலை இல்லை போல, அதனால இந்த ஆள் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வேலை இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கவும் அல்லது வேலைகளை உருவாக்கவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு செருப்பு தைக்க மட்டும்தான் தெரியும். இடையில கொஞ்ச நாள் அவர் சுகமில்லாமல் போயிட்டு திரும்ப வந்தப்ப அவர் செருப்பு தைக்கிற இடம் இன்னொருத்தர் எடுத்துட்டாங்க. ஆகையினால அவருக்கு உட்கார்ந்து அந்த செருப்பு கடையை போடுறதுக்கான இடமே இல்லாமல் போயிடுச்சு. அவர் ஒரு 2-3 நாள் அந்த ஆள்கிட்ட பேசி பார்த்தாரு. பக்கத்துலேயே நானும் இருந்துக்கிறேன், ரொம்ப வருஷமாக நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு நல்லா சொல்லி பார்த்தாரு. ஆனால் இந்த வயசானவர் பேச்சா யாருமே கேட்க ரெடியாக இல்லை. அடுத்த நாள் என்ன பண்ணினார்னா, அவரோட டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டில் இருந்த அலுவலகங்கள் எல்லாத்துக்கும் உள்ளேயும் போனார். போயிட்டு கேட்டார், இங்கே யாருக்காவது செருப்பு தைக்கணும்னா சொல்லுங்கள், நான் இங்கேயே வச்சு தச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். வாசலுக்கே யாராவது ஒருத்தர் செருப்பு தைக்கிறேன்னு சொன்னாக்க யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ செருப்பில் உடனே எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்து தச்சிட்டு அவர் கேட்ட காசை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்படி ஒரு 2-3 இடங்களை கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு இதையே அவர் வேலையாக மாற்றினார். ஒரு வாரத்தில் ஒரு ஏரியாவுக்குன்னு போவார், ஒரு தெருவுக்குன்னு ஒரு நாளை வைப்பார். முடிஞ்ச இடங்கள்ல எல்லாம் செருப்பை வாங்கி தெருவிலேயே உட்காந்து தச்சு கொடுத்துட்டு அவர் காசை வாங்கிட்டு வந்துடுவார். ப்ராக்டிக்கலாக சொன்னால் இந்த பிஸ்னஸை யார் கண்டுபிடிச்சா? அவர் தானே கண்டுபிடிச்சாரு. அவர் ஐயோ என் இடம் பறி போயிடுச்சு, யாராவது அந்த இடத்த எனக்கு வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தால் அவருக்கு வேலை கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது இல்லையா? ஏன்னா இவருக்கு வேலை இருக்கா இல்லையா, இவருக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு யோசிக்கிற சமூகம் இல்லை. எல்லாருக்கும் அவரவர் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அவரவர் வேலையை பார்க்கவே யாருக்கும் நேரம் இல்லை. ஒரு வயசானவருக்கு வேலை செய்கிற இடம் போச்சு, வேலை இல்லை, இப்போ அவர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறார் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கான வேலைகளை நாம் உருவாக்கிக்கணும், நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம சாமர்த்தியம். வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவை. அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உங்களுக்கு தேவையான வேலையை உருவாக்குங்க. வேலை கிடைக்கல, வேலை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன வேலையே செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த வேலை தெரியலையா, இந்த வேலை கிடைக்கலையா, ரைட்டு, இதை விட சாதாரணமாக அல்லது வேறு ஒரு வேலை என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிங்க. அது வழியாக நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். சரியா? எப்பவுமே யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் எனக்கு வேலை அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நிறைய இளைஞர்கள் அதை சொல்கிறாங்க, எனக்கு வேலையே கிடைக்கல, நானும் அந்த இன்டர்வியூ போனேன், இந்த இன்டர்வியூ போனேன் அப்படின்னு. அதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு அங்கே கிடைக்கலைன்னா கூட அடுத்த முழு நேர வேலை கிடைக்கிற வரைக்கும் எந்த வேலையை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு ஐடி இன்ஜினியர் ஒருத்தர் வேலை போயிடுச்சுன்னாப்பா அடுத்த மாதமே அவர் என்ன பண்ணார், ஒரு கேப் ஓட்ட ஆரம்பித்தார். அவர் சொன்னார், எனக்கு திரும்ப வேலை கிடைக்கும், ஆனால் அது வரைக்கும் நான் சும்மா இருக்கக்கூடாது. அந்த என்ன, எனக்கு இப்போ என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, கார் இருக்குது, அதை நான் ஒரு கம்பெனியோட அட்டாச் பண்ணி அவங்களுக்கு நான் கேப் ஓட்டுறேன், ஃபுல் டைம் வேறு வேலை கிடைச்சதும் இதை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். வேலைகளை உருவாக்குங்கள், உங்களால் முடியும். ஜெசி ரைட்ஸ், ஜெசிகா வினோலி.